ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி. இது வந்துட்டு கேபேஜ் சூப். முட்டைக்கோஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க, முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பா இந்த சூப் திருப்பியும் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செம டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த ஹெல்தியான முட்டைக்கோஸ் சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும் இந்த முட்டைக்கோஸ். 100 கிராம் முட்டைக்கோஸை இதுல சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரஃபா, அதையும் இதுல சேர்த்திடுங்க. இதுல வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி விட்டா போதும். இப்ப இதை மூடி நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி போறோம். ஒரு 4-5 விசிலுக்கு நல்லா சாஃப்டா வேகணும். அந்த அளவுக்கு இது வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோட முட்டைக்கோஸ் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. ஒரு 4-5 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப இந்த முட்டைக்கோஸை மட்டும், இந்த முட்டைக்கோசும் வெங்காயத்தையும் மட்டும் எடுத்து நம்ம அரைச்சிக்க போறோம். ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ முட்டைக்கோசும் இந்த வெங்காயத்தையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்தியாச்சு. இதை வந்துட்டு நம்ம நல்லா நைஸான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா அரைச்சாச்சு. இப்ப இதுலயே நம்ம வேக வச்ச தண்ணியில மீதி இருக்குல்ல, அந்த தண்ணியும் இதுல சேர்த்திடலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டர் போட்டீங்கன்னா சூப் வந்துட்டு நல்ல ஒரு பிளேவரா இருக்கும். இப்போ பட்டர் லேசா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி பொடிப்பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு இஞ்சி, அதையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டையும் சேர்த்துல அதுல இது லேசா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு இஞ்சியும் அதோட பச்சை வாசனை போய் ஒரு நல்ல வாசனை வரும், வெண்ணெயில வறுபட்ட வாசனை, அது வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம். கலர்லாம் மாற தேவையில்லை, நல்ல மனம் வருது. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் இதுல சேர்த்திடலாம். கார்ன்ஃபிளவர் போட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலா முட்டைக்கோஸ் வேக வைக்கும் போதே 1 டீஸ்பூன் ஏதாவது ஒரு பருப்பு அதுக்குள்ளேயே போட்டு வேக வச்சிருங்க. பாசி பருப்பு, துவரம் பருப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு. இது லேசா வறுத்துருங்க இந்த கார்ன்ஃபிளவர் இந்த வெண்ணெயோட சேர்த்தி. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த முட்டைக்கோஸ் வெங்காயம் எல்லாம் போட்டு அதை இதுல ஊத்திடலாம். இப்போ மிக்ஸி ஜார்லயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதுல விட்டுலாம். நம்ம வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் போட்டோம். இது வந்துட்டு ஒரு 2 கப் சூப் செய்யலாம் இந்த அளவுல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம கூடவே கொஞ்சமா பெப்பர் பவுடரும் சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடர் அப்புறமேட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இந்த கார்ன்ஃபிளவர் வேகணும்ல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட சூப் வந்து இந்த சூப்பி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நிறைய பேத்துக்கு வந்துட்டு காய்கறி வாய்க்கு வந்தா பிடிக்காது சூப்ல. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க. முட்டைக்கோஸ் வாசனையே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சூப் பிடிக்கும். ஏன்னா இதுல கொஞ்சம் கூட முட்டைக்கோஸோட ஸ்மெல்லே இருக்காது. ஒரு காளான் சூப் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த சூப். இப்ப இதுல நான் கொஞ்சமா கொத்தமல்லி தலை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தலையை சேர்த்திடலாம் அதுல. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஹெல்தியான கேபேஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். சூப் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ண சூப்பை இந்த மாதிரி சுட சுட ஒரு சூப் கப்ல ஊத்திடலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க, இது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிக்கிற ஒரு கிரீம் சூப்போட டேஸ்ட்ல இருக்கும். மேல கொஞ்சமா பெப்பர் பவுடர் ஸ்பிரிங்கிள் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியதுதான். பாருங்க, சூப்பரான நம்மளோட கேபேஜ் சூப் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சூப்பை, ஹெல்தியான சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.